காயத்ரியை விட சிறந்த மந்திரமும் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வமும் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதமும் இல்லை. அப்படிப்பட்ட மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் நாள் என்று பொருளாகுமாங்க. ஞானோத்திரியங்கள் 5, கர்மேத்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் செய்வது, பக்தி செய்வதுமே ஏகாதசி விரதமாகுங்க. நம்முடைய உடலும் உள்ளத்தாலும் பெருமாளுக்கு ஒன்றிணைப்பதே உபவாசம் என்று சொல்லக்கூடிய விரதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தொடர்ந்து பகல் 10 உற்சவ விழாக்களும் சிறப்பு பூஜைகளும் விசேஷமாக நடைபெறுங்க. அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி விரதத்தோட மகிமையை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் முழுசும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டால் பரவாயில்லைங்க. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லைங்க, 7 ஜென்மங்களில் செஞ்ச பாவங்களானது நீங்கிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே வைகுண்ட ஏகாதசி நாளில் இறப்பவங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாதாமாங்க. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா மொத்தம் 15 திதிகள் இருக்குதுங்க. ஆனால் இதில் ஒரு சில திதிகள் மட்டுமே அது சிறப்பு வாய்ந்ததாகவும் அந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்தோம்னா சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த திதிகள் அனைத்துமே சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு இருக்குதுங்க. இந்த திதி மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, யார் இந்த ஏகாதசி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது ஏகாதசி விரதமாகுங்க. பாவங்களை போக்குவது மட்டும் இல்லாமல் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதமாகும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறதே கிடையவே கிடையாதாமாங்க. தேவர்களுக்கு நிவரான அந்தஸ்தை அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுது. நம்ம வருஷம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமாவது நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் துன்பப்படுத்திட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க. அவர்களும் தங்களுடைய காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டிருக்கிறாங்க. முரனுடன் விஷ்ணு போர் புரிந்து வெற்றி பெற்றிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு சென்று ஓய்வெடுத்து தொடங்கியிருக்கிறாரு. அப்பொழுது முரண் பார்த்தீங்கன்னா பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது மகாவிஷ்ணு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவிச்சிருக்கிறாருங்க. அவள் முரனுடன் போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெருமாள் பெயர் வைத்தாராமாங்க. அசுரனை வென்ற நாள் ஏகாதேசி என அழைக்கப்படும் என்றோ அந்த நாளை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் பெருமாள் வாக்களிச்சிருக்கிறாருங்க. அந்த நாளே வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஏகாதேசி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதேசி நாளில் விரதம் இருந்தோம்னா திருமாலுடைய அருளை முழுமையாக நம்மளால் பெற முடியுங்க. ஏகாதேசி நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்கு முன்னாடி நாளே, அதாவது தசமி நாளிலேயே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க. ஏகாதேசி நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் குளித்து விட்டு இறை வழிபாடு செய்ய வேணுங்க. அதே போல் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி விட வேணும். ஏகாதேசி திதி முழுவதும் நீங்கள் உணவு எதுவும் சாப்பிடாமல், அதாவது உபவாசமாக இருக்க வேணுங்க. குளிர்ந்த நீரை மட்டும் நீங்கள் குடிக்க
கடைப்பிடிக்கலாங்க. நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் எக்காரணம் கொண்டு துளசியை நீங்கள் பறிக்கக்கூடாதுங்க. பூஜைக்காக துளசியை நீங்கள் முதல் நாள்லேயே நீங்கள் பறித்து வைத்து விட வேணுங்க. அதே போல் இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் விஷ்ணு துதி போன்றவற்றை நம்ம பாராயணம் செய்ய வேணுங்க. அதற்கு அடுத்த நாள், அதாவது துவாதசி நாளில் காலையில் 21 வகை காய்கறிகள் உணவில் இருக்க வேணுங்க. இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் போன்றவை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இதை சமையலில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலில் நம்ம தூங்கக்கூடாதுங்க. 10வது திதியாகிய தசமி, 11வது திதியாகிய ஏகாதசி, 12ஆம் திதியாகிய துவாதசி என 3 திதிகளிலுமே விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணுங்க. நம்ம ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க சகல சௌபாக்கியங்களையுமே பெறுவாங்க அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளை வழிபடுவதற்குரிய மாதமாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 24 முதல் 25 ஏகாதசிகளானது வருவதுண்டுங்க. இது அனைத்துமே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தோம்னா நம்ம வருஷம் முழுவதுமே விரதம், அதாவது ஏகாதசி விரதம் இருந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா விரதம் அப்படிங்கிறது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தாங்க கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் அவனோட பாவங்கள் குறைந்து புண்ணியமானது அதிகரிக்குங்க. ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி பல மடங்கு புண்ணிய பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கடைசியாக வைகுண்டத்தில் பெருமாளுடைய திருவடியில் இடம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இதை மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அன்றைய நாளில் சாம்பார், பொரியல், கூட்டு என எது செய்ய முடிகிறதோ அதை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடலாங்க. நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேணுங்க. இதை கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கீரை வகையை சமைச்சு நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல் இந்த விரதத்தை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணும்னாலும் கடைப்பிடிக்கலாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருப்பதாக இருந்துச்சுன்னா உங்கள் உடல்நிலையை கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் விரதத்தை தவிர்த்து கொள்வது கூட ரொம்பவே நல்லதுங்க. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க, உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தை பொறுத்து விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. அதே போல் மாதவிடாய் காலம் என்றால் கோவிலுக்கு செல்லலாமா, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு செல்லலாமா, இந்த விரதத்தை இருக்கலாமா, இறைவன் நாமத்தை சொல்லுவது தவறு இல்லையா, பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கக்கூடியவங்க குடும்ப வழக்கப்படி முடிவு செய்து கொள்ளலாங்க. பொதுவாக 16 நாட்கள் காரியம் முடிந்து 30 நாட்கள் மோட்ச தீபம் போட்டுவிட்டால், நெருங்கிய உறவாக இருந்தால் தூரத்து உறவாக இருந்தாலும் விரதம் போன்றவற்றை இருப்பதில் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. குழந்தைங்க விரதத்தை கடைப்பிடிப்பதுனாலும் கடைப்பிடிக்கலாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு நாமவாளி, விஷ்ணு 108 போன்ற மந்திரங்களை சொல்ல வேணுங்க. அதே போல் விஷ்ணு காயத்ரி போன்ற நாமங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணனே நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ஏகாதசி, திருவோணம், சனிக்கிழமை நாள் மற்றும் புரட்டாசி மற்றும் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பது நிறைய பேர்த்தோடைய வழக்கமாகுங்க. பெருமாளுடைய அருள் கிடைத்திருச்சு அப்படின்னா அவர்கள் திருமார்பில் குடிக்கொண்டு இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பெற்றுவிடலாங்க. இவர்கள் இருவருடைய அருள் இருப்பதால் செல்வத்திற்கும் இன்பமான வாழ்வுக்கும் எந்த ஒரு குறையுமே வராது அப்படின்னும் சொல்லப்படுது. திருமாலின் அருள் இருந்தால் மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கும், அதே போல் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
பெருமாளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தீராத பாவங்களும் தீர்ந்து விடுங்க, செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும், வைகுண்ட பதவியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. Thank you friends.